ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் பாருங்க, நம்ம தேவனுடைய சிலுவையிலிருந்து பேசின வார்த்தைகளை குறித்து தியானித்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு 5ஆம் வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையும் சொன்னதுதான், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர் பேசுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டார், எவ்வளவு தூரம் துன்பத்தை பாடத்தை அனுபவித்து இந்த வார்த்தைகளை பேசினார் என்று நான் சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட அந்த அருமையான வார்த்தைகளை இன்றைக்கு 5ஆவது வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை பாருங்க, யோவான் 19 அதே தான் பாருங்க, 28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, என்ன போட்டிருக்கு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று யோவான் மென்ஷன் பண்றார். அப்ப அந்த என்னங்கிறத பார்ப்போம். இங்க தாகமா இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, தாகமா இருக்கிறேன். எப்பயுமே பாருங்க, தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு பிசிக்கலா ஒரு நீடை காமிக்குது. நம்ம சரீரத்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற தாகத்தை காமிக்குது. பொதுவா தாகம் அப்படின்னாலே ஒரு விஷயத்துக்காக ஏங்குவது, விரும்புவது, தேவைப்படுது அப்படிங்கிறத உணர்த்துவதாகவும் இருக்கிறது இல்லையா? தாகமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து தேடுவது போல என் இருதயம் மேல் வாஞ்சியா இருக்கிறது. அதுதான் அப்படியே தேர்ஸ்ட், நான் உன் மேல தாகமா இருக்கிறேன். ஒரு பசி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட், எனக்கு தேவை, ஒரு நீட்ல நம்ம இருக்கோம், அதை நம்ம அடையணும், அது எனக்கு வேணுங்கிறத காமிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தேவன் ஏன் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாருங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மனுஷனா இருக்கோம். மனுஷனா இருக்கிற போது இந்த உலகத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நமக்கு தாகம்ங்கிறதும் நேச்சுரலான ஒண்ணு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தேவனை போல இருந்துட்டாரு, அதனாலதான் ஈஸியா சிலுவையெல்லாம் சுமந்திருப்பாரு, அவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காதுன்னு சில கல்ச்சர்ல சிலர்லாம் இந்த மாதிரியும் பொருளை கிளப்புறாங்க, தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறாங்க. ஆனா இந்த தாகமா இருக்குங்கிற இந்த வார்த்தை அவர் ஒரு மனிதனா 100% இருந்தாருங்கிறதையும் காட்டுகிறது. ஏனென்றால் அவங்க வாழ்ந்த இடங்கள்ல வெப்பமயமான இடம், நம்ம பூமியில எப்படி வெப்பமா இருக்கோ அதை விட அங்க அதிகமான வெப்பங்கள் இருக்கும். ஸோ நார்மலாவே அங்க வெப்பங்கள் இருக்கும். அதுலயும் அவர் இவ்வளவு தூரம் அடிக்கப்பட்டு உயிர் போற சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு 3 மணி பாருங்க, அந்த டைம்ல மதிய நேரத்துல சிலுவையில உச்சி வெயில உங்களுக்கு தொங்கும் போது எவ்வளவு வேதனையில, எவ்வளவு உங்களுக்கு டயர்டு இருக்கும், எவ்வளவு தூரம் தாகம் இருந்திருக்குங்கிறது 100% நம்மளால புரிந்து கொள்ள முடியும், ஒரு மனுஷன் நம்ம இருக்கிறதுனால. ஆகவே ஒரு 100% ஒரு ஹியூமனா இருந்துதான் எல்லாத்தையும் தாங்கி நமக்காக ஜெயித்தாருங்கிறது இது காட்டுகிற ஒன்றா இருக்கிறது. அடுத்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகங்கிறதை நம்ம பார்க்க போறோம். இங்க குறிப்பா இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது வினிகர் அப்படிங்கிறது சொல்றோம். அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அதுக்கடுத்து தாகமா இருக்குன்னு சொல்லுவோம். பொதுவா இவங்களுக்கு பெயின் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இவங்களே என்ன பண்ணுவாங்களான்னா, இது கொஞ்சம் ஒரு மயக்கத்தை, அப்படியே ஒரு போதையை கொடுக்கக்கூடியதா இருக்கும் போல. அதனால அவங்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது அந்த வலி, அதனால அவங்க மறந்து அப்படியே உயிர் போறதுக்கு உங்களுக்கு இதா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் செய்வாங்கன்னு சொல்லப்படுகிறது. சில சம்பிரதாயங்களாக அவங்க சொல்லப்படுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு பெண்களே இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி அந்த மாதிரி, ஏன்னா சிலுவை மரணம்ங்கிறது அந்த காலத்துல ஒரு பெரிய தண்டனையாக பார்க்கப்பட்டுச்சு. அவங்க நடக்கும் சாதாரணமாவே. ஆனா எல்லாரையும் விட அதிகமா இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டாருங்கிறது நமக்கு தெரியும். அப்படியாக இவங்க கொடுப்பாங்க. அப்ப இவர் அது கேட்கிறாருன்னு சொல்லி இவங்களும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா அவர் அந்த தாகத்தை சொல்லல. பிசிக்கலா ஒரு நீடு இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி ஒரு காடியை கொடுக்கும் பொழுது அவரை ரிஜெக்ட் பண்றாரு. இங்க போட்டிருக்கு, இயேசு காடியை வாங்கின பின்பு அவர் வாங்கின இடத்துல நீட்டுனாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்ததை அவர் வாங்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கலை. அப்படிங்கிறத நம்ம சிலுவைக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொடுப்பாங்க, வாங்க மாட்டார். ஏன்னா அவர் ஃபிசிக்கலாகவும் எல்லா பெயின் வழியாகவும் கோத்ரூ பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரட்சிப்பை நான் முடிக்கணும், இந்த பலின்னு தேவனுக்கு உகந்த ஒரு நறுமணமாக இருக்கணுங்கிறத இங்கே காமிக்கிறாங்க. சில சுவிசேஷங்களில் அவர் எடுத்துக்கலன்னே போட்டிருக்கு. அதுக்கடுத்து தான் பாருங்கள், தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கு. இது எது காமிக்குது அப்படின்னா, எல்லாவற்றிலும் தேவன் 100% நமக்காக முழுமையாக பலியாகி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து 100% தேவனுக்காக செலுத்த வேண்டிய முறைகளை, பரிகாரங்களை செய்து முடித்தார். இங்க இன்னொரு விஷயம், தாகமா இருக்கிறேன், இது பிசிக்கலா அவர் ஒரு மனுஷனா தான் இருந்தாருங்கிறத நான் காமிக்கக்கூடியதாக சொன்னேன். எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு தேவன். கடைசி நேரத்துல கூட
அங்கே ஒரு திருடன் பாருங்க அவர்கிட்ட வந்து கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் உணர்றேன், நம்முடைய பரதேசினி நீங்க போகும்போது என்னை நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவர் எந்த மறுப்பும் இல்லாமல் இன்றைக்கு உடனே கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லி உடனே அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு. அவ்வளவு தூரம் வாஞ்சியுள்ள தேவன். ஆகவே அங்க தன்னை அடித்தவர்களை, தன்னை துன்புறுத்தினவர்களை, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை, இன்னும் சொல்ல போனா தன்னை மறுதளித்து போனவர்களை, தன்னை மறந்து போன மக்களை, எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரையுமே, இறக்க போறவங்க முதற்கொண்டு முடிச்சவங்க முதற்கொண்டு எல்லாரையும் நினைச்சு பார்த்து, இவங்கெல்லாம் எனக்கு வேணும், இந்த ஆத்துமாக்களுக்காக தான் நான் இவ்வளவு செய்யறேன், இந்த ஆத்துமாக்களை ஒருபோது நான் இழக்க விரும்பல, இவங்க எனக்கு வேணும்னு அந்த ஒருமான தாகத்தையும் இங்கே காட்டுகிற ஒன்றாய் இருக்கிறது. அவங்கள தேவன் விட்டு கொடுக்க விரும்பல. அவருடைய கடைசி மூச்சு வரை, கடைசி உயிர் போற சூழ்நிலையில கூட நான் யாரை இழக்க விரும்பலன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்க தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல மாதிரி அவருடைய பரிகாரத்தை செய்து முடித்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது. இங்க சில விஷயங்கள் பாருங்க, அவர் செஞ்ச பாவத்தினால இங்க எதுவுமே நடக்கல, எல்லாம் நம்ம செஞ்ச பாவம் தான். எல்லாத்துக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் வேத வாக்கியம் சொல்லுகிறதுங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப 1 பேதுருல பேதுரு இந்த இடத்துல சொல்றாரு, 2:22-23 பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் செஞ்சதுக்காக அடிக்கப்பட்டாரு, எல்லாம் நமக்காக அடிக்கப்பட்டாரு. அவரை நிந்தித்த போது அவர் பழி வாங்கவில்லை, அவர் துன்பப்பட்ட போது அவர் எந்த அச்சுறுத்தலும் செய்யவில்லை, மாறாக நியாயமாக தீர்ப்பளிக்கும் அவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இது 1 பேதுரு 2:22-23. நீங்க அப்படி ஒன்றுனா நீங்க என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதே போல 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தாமே, வேற யாரும் இல்லை, இயேசு தாமே 100% அவர் ஒரு மனிதனாய் தேவகுமாரன் நமக்காக முழுமையாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தாமே பாவமானார், அவர் தாமே சாபமானார். ஏன்? நம்மை அவரை போல மாற்ற அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதை யோவான் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 4:2-3 இந்த இயேசுவின் என்ன சொன்னேன் இல்லையா, இவர் தேவகுமாரன் அல்ல. சிலர் என்ன பண்றாங்க, இவர் தேவகுமாரனா ஏத்துக்கிறதில்ல. சிலர் என்ன பண்றாங்க, இவர் முழுக்க முழுக்க தேவனா இது செஞ்சதுனால ஈஸியாங்க அப்படி சுண்டுவரிலே சிலுவையை சுமந்திருப்பாரு, அவருக்கு பெயின்லாம் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எதுவுமே இல்லை. இவர் 100% தேவன், 100% மனிதன் அப்படிங்கிறத காமிக்குது. அதனாலதான் 1 யோவான் 4:2-3 இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்று அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவன் உண்டாயிருக்கிறது. அவர் மாம்சத்துலதான் 100% எல்லாத்தையும் 100% நமக்காக அனுபவிச்சார். இதை நீ 100% நீ விசுவாசித்து அறிக்கை செய்தாதான் அது தேவனோட ஆவி உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இங்க போட்டிருக்கு, இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கவில்லை. நீ அப்படி அறிக்கை பண்ணலைன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவி தேவனோட ஆவி கிடையாது. அதுவே அந்திகிறிஸ்துவின் ஆவி. இன்றைக்கு கடைசி காலத்துல அந்திகிறிஸ்து வரப்போறான்னு சொல்றோம். அவன் சிம்பிளா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், இயேசு மாம்சத்துல வெளிப்பட்டு நமக்காக பரிகாரமாகி, நமக்காக பாவமாகி சாவமாகி நம்முடைய எல்லாத்தையும் சுமந்தீர்த்து உயிர் தெளிந்து அவர் தேவகுமாரன் இவ்வளவு செஞ்சு முடிச்சார். இந்த மொத்தத்தையும் நம்பாம அதுல குளறுபடிகளை கொண்டு அங்கே தேவையில்லாத பாருங்க கள்ளமான போதனைகளை கொண்டு தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் கொண்டு வஞ்சிக்கிறவனாய், கெடுக்கிறவனாய், ஜனங்களை தேவன் பிரிக்கிறவனாய் இருக்கிற எல்லா ஆவியும், இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லா ஆவியும் அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இப்படிதான் அவன் இருப்பான். அப்ப இங்க அதே இதுல 2 யோவான்ல பாருங்க 7 இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததை ஒப்புக்கொள்ளாத அநேக வஞ்சகர்கள் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு, இப்படிலாம் இருக்கதான்ப்பா செய்யறாங்க. அப்படிப்பட்ட எவனும் வஞ்சகரும் அந்தி கிறிஸ்துவுமா இருக்கிறான். அவங்க எல்லாம் வஞ்சிக்கிறவங்க. இன்னைக்கு கூட எத்தனையோ சபைகள்ல பாருங்க, ஆவியானவர் வேண்டாங்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வேண்டான்றாங்க, யெகோவா விட்னஸ் சில குரூப்லாம் எந்திரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள். ஆனா நம்முடைய வேதம் கிளியரா சொல்லுது, அவர் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை அல்ல, அவர் இல்லாமல் நீங்க தேவன்கிட்ட பிதாட்ட போகவே முடியாது. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஸோ பிதா குமாரன் பரிசுத்தாவை இந்த விஷயம் பைபிளில் நமக்கு கிளியரா போடப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது இந்த விதத்துல தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் தன்னைங்கிறத நீங்க மறுத்து கொள்ளக்கூடாது. இதுல எல்லாமே நமக்கு முக்கியம். குறிப்பா இயேசு தான் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 முக்கியம். அவர் இந்த உலகத்துல இது எதுவுமே செய்யலைன்னா நமக்கு இன்னைக்கு எதுவுமே கிடையாது. எந்த ஆசீர்வாதம் கிடையாது, நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, எந்த விதத்திலும் எதுக்கும் நம்ம உரிமை பாராட்டி கொள்றதுக்கு தகுதியே கிடையாது. பாருங்க,
இந்த சில வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. இதுக்கு சங்கீதத்துல நம்ம சில வசனங்களையும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விஷயம் பார்க்க போறோம். சங்கீதம் 22:15 பாருங்க. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். பாவத்தை சாபத்தையும் தேவன் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறாரு. அப்போ எவ்வளவு சொல்லணும்னா வேதனை சிலுவையில அனுபவிக்கிறாருங்கிறத தாவீது அன்னைக்கே பாருங்க ஆவியில உணர்ந்து ப்ராக்டிக்கல் அதெல்லாம் பேசுறாரு. அப்பதான் சொல்றாரு, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளுது. நிறைய நீங்களும் பாருங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு தாகம் எடுக்கும் போது இப்படிதான் இருக்கும். அப்ப தேவனுக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், என்னை மரண துளிலே போடுகிறீர் அப்படின்னு இங்க சொல்றது. அதுக்கடுத்து அதே சங்கீதத்துல 69 இந்த வார்த்தைகள்லாம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்றுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. 69:3 அங்கேயும் சில வசனங்கள் பார்க்குறோம். நான் கூப்பிடுகிறதுனாலே இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. அதே இதுல 21 பாருங்க. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பார்த்தீங்களா, தொடர்ந்து இந்த 69 படிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சிலுவையை அப்படியே அழகா எடுத்து காட்டி கொண்டா இருக்கும். இது எல்லாம் இந்த வேத வாக்கியம் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக என்ன பண்றாரு தேவன், இந்த மாதிரி தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இது பிசிக்கல் நீட் மட்டுமல்ல, இது ஸ்பிரிச்சுவலா நமக்காக ஏங்கி தவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாட்டான பிளேஸ் தான் இஸ்ரேல், இந்த மாதிரி இடங்கள்லாம். அப்போ அங்கே இயற்கையாகவே நமக்கு தாகங்கிறது இருக்க தான் செய்யும். அப்போ அவருக்கும் ஒரு மனுஷனுக்கு தாகம் வருது. அப்போ சமாரிய பெண்கிற ஒருத்திட்ட என்ன பண்ணுறாரு, தாகத்துக்கு தண்ணி கேட்குறாரு. அது அதே யோவான்ல 5:39 பாருங்க. அப்போ அந்த பெண் நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, நாங்களாம் சமாரியர்கள் அப்படிலாம் சொல்லி பேசுகிறா. ஆனால் உண்மையிலே தேவன் ஏன் அவர்கிட்ட போய் பேசுகிறாருன்னு நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில் அவள் பாருங்கள் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வெறுப்புலையும் கசப்புலையும் இருப்பாள். அப்போ தேவன் அவரோடு உறவாடி அவளுக்கு அந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கும்படி பேசுவார். அவளுக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள், இன்னமும் நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்கு. அவளுடைய எல்லா விஷயத்தையும் தேவன் எடுத்து சொல்லும் பொழுது இவர் உண்மையிலே தீர்க்கதரிசிங்கிறத அறிந்து கொண்டு ஊருக்குள்ளே போய் இவரை பற்றி சொல்வாள். அப்போ தேவன் சொல்லுவார், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது, கேட்கிறவர் யார் என்று தெரிந்தால் நீயே எனக்கு தண்ணி கொடுப்ப அப்படின்னு சொல்றாரு. அதை ஒரு இடத்த மட்டும் நம்ம படிப்போம். 5:39 முதல்ல நீங்க வீட்டில் இருக்கும், மற்றதெல்லாம் என்ன பண்ணுங்க படிச்சு பாருங்க. யோவான்ல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது தான் ஒரு ஜீவ தண்ணீராய் இருக்கிறேங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த சமாரிய ஸ்திரீயோடது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பாருங்கள். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதே 4:13 4வது யோவான் 4 தான் பார்த்தீங்கன்னா அந்த சமாரிய ஸ்திரீ இருக்கு. 13 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் விடாது. இந்த 4வது யோவான் 4 தான் சமாரிய ஸ்திரீனுடைய இது வருது. நல்லா படிச்சு பாருங்க. 5 ஏன் வேத வாக்கியங்களை நீங்க பார்க்கலையாப்பா, நான் சொல்கிறேன், அந்த வேத வாக்கியங்களின்படி நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த தண்ணீர் அது வற்றாததாக இருக்கும். அது ஜீவ தண்ணீர். அது யாரை பற்றி அங்கே மென்ஷன் பண்ணுறாரு, ஆவியானவரை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஸ்திரியை பற்றி யோவான் 4 நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்திரியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு கேட்குறவ யார் தெரிஞ்சால் நீயே கொடுப்ப, இந்த உலகத்துக்காக நீ கொடுக்குற தண்ணியை குடித்தா மறுபடியும் தாகம் வந்துடும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணி ஜீவ தண்ணீர், தாகமிராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, அந்த ஸ்திரி அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்போது அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும். அவர் நினைக்கிற ஒரு மேஜிக் வாட்டரா இருக்கும் போல, குடிச்சா ஒரு தடவை குடிச்சிட்டா தாகமே வராதுன்னு, அப்ப நீங்க அதை கொடுத்தா நல்லா இருக்குமே, மறுபடியும் இங்க வந்து தண்ணி எடுத்துட்டு இருக்க தேவையில்லையே, கஷ்டம் தானே வேலை அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறான். ஏசு சொல்லி நோக்கி, அதுக்கு தான் பாருங்க உன் புருஷனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லி அவ வாழ்க்கையில நடந்த, நான் உன்னை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது இது பிசிக்கலான இந்த தாகத்தை மட்டும் இல்லமா, உன்னுடைய ஆத்துமாவில், உன்னுடைய ஆவியில, உன்னுடைய இருதயத்துல நீ சமாதானங்கிற ஒண்ணு இல்லாம ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா, அன்பு இல்லாம ஏங்கி தவிச்சிட்டு இருக்க பாத்தியா, அதை நான் திருப்திப்படுத்த வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுதுதான் அவளுக்கு உண்மையிலேயே இவர் யாருங்கிறத புரிந்து சந்தோஷப்பட்டு களி கூறுறா. அன்னைக்கே போய் ஊரெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறா. இப்படியாக தேவன் அவர் இந்த ஊழியை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ தேவன் கொடுக்குற அந்த ஜீவ தண்ணீரை இன்றைக்கு அவர் மரித்து உயிர்த்து
கொடுத்து அவர் ஆவியானவர் மூலமாக நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றிட்டார். ஆகவே நம்ம இன்னைக்கு திருப்தியாக்கப்பட்டிருக்கோம், நிறைவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து அவங்க எல்லாரும் இந்த ஜீவ தண்ணீரண்டை ஓடி வரணும், இந்த ஜீவ தண்ணீரண்டை அவங்களும் திருப்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஆத்தும பாரம் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கணும். இதுக்காக தான் ஆண்டவர் அன்னைக்கு கடைசி அப்படியே பேசிட்டு போனாரு. எல்லாத்துக்கும் மேல அந்த இடத்துல ஆத்துமாக்களை மட்டுமல்ல, தேவனை பிரிந்த அந்த இடத்துல சிலுவையை தொங்கிக்கிட்டு இருக்காரு இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல அவருக்கும் தேவனுக்கும் உறவு துண்டிக்கப்பட்டது சிலுவையில. அதனால என் தேவனை என்ன கைவிட்டீர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் உங்களை நான் எப்ப பார்ப்பேன், மறுபடியும் உங்க சமூகத்துல எப்ப நிற்பேன்னு தேவன்கிட்ட போகிறதுக்கும் அவர் ஒரு ஏக்கத்துல இருக்காரு. அப்படியா அப்படிங்கறத நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்காமட்டி விரும்புகிறேன். 42:2 சங்கீதத்துல அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சா உங்களுக்கு புரியும். உண்மையிலேயே தேவனுடைய பிரசன்ஸ்க்காகவும் ஏங்கினாரு. தாவீதினுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய பார்க்கலாம். அப்பா என்கிட்ட இருந்து எதனாலும் எடுத்துக்கோங்க, இப்படி சமூகத்தை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க தாவீது சொல்றாரு இல்லையா? அதே போல 42:2 சொல்றாரு, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. இந்த தாகத்தை தேவன் சொன்னதுக்கு காரணம் பிசிக்கலா ஒரு மனுஷனா இருந்த தாகத்தையும் காமிக்குது, நம்ம மேல இருந்த அந்த ஆத்தும பாரத்தையும் காமிக்குது, பிதாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறவன் அவர்கிட்ட எப்போ போகுங்கிற தாகத்தையும் காமிக்குது. அதான் இங்க போட்டிருக்கு, நான் எப்பொழுது தேவனுடைய சந்ததியில நிற்பேன், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் இயேசு சொன்னாரு. ஆனா சிலுவையில அந்த பாவத்தை சுமக்கும் பொழுது அது பிரிக்கப்பட்டது. ஏன்னா தேவன் பாவத்தை பார்க்க சுத்த கண்ணர். அந்த கொஞ்ச நேரம் பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்றாரு. ஆனா இயேசுவால இருக்க முடியல. தேவனே நீங்க எனக்கு வேணும், மான்கள் இருடைய வாஞ்சித்து தேடுவது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது, உண்மையில் தாகமா இருக்கிறது. அதான் சொல்றாரு, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்ததியில் நிற்பேன். ஏன்னா பாவம் சாமி இருக்கிற மனுஷன் தேவன்கிட்ட நெருங்க முடியாது. அந்த விஷயத்தை அப்படியே உணர்றாரு சுமந்து தீர்த்துக்கிட்டு இருக்கும் போது. அப்ப இதுல இருந்து இந்த மக்களை பிரிக்கணும், இந்த பாவத்துல இருந்து சாபத்துல இருந்து விடுதலை ஆக்கணும். எவ்வளவு பாவம் சாவும் பிதாட்ட இருந்து பிரிக்குதே, இது கொஞ்ச நேரமே நம்மளால தாங்க முடியல. அப்ப இந்த மக்களை பாடாப்படுத்துற இதை நான் ஒழிக்கணும், இதுக்கு நான் மறிக்கணும் அப்படின்னா கூட நான் ரெடின்னு சொல்லி கடைசியில பிதாவே கைகளை நாவை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லாத்தையும் முடிக்கிறாரு. பிசாசை ஜெயிக்கிறாரு, பாவ சாபங்களை தோற்கடிக்கிறாரு, மரணத்தை வென்று உயிரோடு எழுந்துறாரு. ஆகவே இன்னைக்கு நமக்கு தேவனை, பரிசுத்த பிதாவை அப்பா என்ற பாக்கியம், இப்போ அவர்கிட்ட போய் சேரக்கூடிய பாக்கியம் இந்த ஜீவத்தண்ணி நம்ம இருதயத்தில் இப்போ ஓடிட்டு இருக்கு. சரி, இவ்வளோத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இப்போ நம்ம என்னங்க பண்ணணும்? அப்பா இந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். ஒன்று இயேசுட்டு இருந்த தாகம் போல பிதா எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணுங்கிற அந்த தாகம், என்னோட பிரசன்ஸை என்னைக்கும் ஏங்கி அதுக்காக வாஞ்சித்து தேடுகிற ஒரு தாகம். உலகத்துல பாருங்க, உலக பிரகாரமா ஆசீர்வாதம் வந்துச்சுனாலே சிலர்லாம் என்னக்க ஜெபிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்றாங்க. என்னைக்கும் தேவன் தான் ஃபர்ஸ்ட், தேவன் தான் எனக்கு வேணுங்கிற தாகம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல என்னை போல எத்தனையோ பேர் தேவன்கிட்ட வராம இருக்காங்களே, இந்த இயேசு இவ்வளவு தூரம் மறிச்சிருந்தோம், இன்னைக்கு நீ உலகம் அவரை அறிந்து கொள்ளாம இருக்கே, பாவத்திலையும் சாபத்திலையும் மக்கள் கடன் திண்டாடுறாங்களே, ஐயோ அவங்க நல்லா இருக்கணுமே, அந்த தாகத்துல போய் சுவிசேஷம் சொல்லணும், அநேக தேவனுடைய கொண்டு வரணும், ஆவியானவர் எல்லா இடங்களிலும் ஊற்றப்படணும், எல்லா மக்களும் திருப்தியா இருக்கணும். அப்பதான் தேவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமா இருக்கும். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். செபிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உமக்கு உள்ள இருந்த அந்த தாகத்தை எங்களுக்குள்ள நீர் ஆண்டவரை அதிகரிக்க பண்ணுங்க. நாங்களும் உமக்காக இன்னும் அதிகமாக ஓடி உண்மை போல அநேக ஆத்துமாக்கள் மேல் தாகமாக இருந்தவர்களை ஆண்டவரே கொள்ளை பொருளாக ஆக்கிக்கொள்ள, பிதாவின் சந்ததியை குறித்து எப்பொழுதும் தாகமாக இருக்க உண்மை பற்றி கொள்ள, உண்மை பிரதிபலிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட